நான்வெஜ் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வெஜ் பிரியாணி, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக பன்னீரையும் பச்சை பட்டாணியும் வச்சு என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ ஒரு தோசைக்கல்ல இல்லைன்னா பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு பன்னீரை வந்துட்டு பெருசாகவும் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி ஒவ்வொன்றா அந்த பேனில் வச்சுட்டு நாலாப்புறமும் நல்லா வேக விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு நாலாப்புறமும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில், 2லேருந்து 3 பச்சை மிளகா, ஹோல் ஸ்பைசஸ், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வறுத்து விடுங்க. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும், அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கிடைக்கும். பிரியாணிக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாங்களா? ஒரு சின்ன கட்டவரை சைஸ் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, 3லேருந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு 2லேருந்து 3 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. இது கூடவே வந்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் வந்து பிரியாணி மசால் வீட்டிலேயே அரைச்சது. இதோட ரெசிபி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் கல்லுப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பட்டாணியும் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் உடையாத மாதிரி மெதுவாக இந்த மாதிரி கலரி விடுங்க. நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டிங்கன்னா சீக்கிரமாக விசில் வந்துடும். ஸோ தண்ணி கொதிச்சோடனே அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டாணி பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.